பீகார் சட்டசபை தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளை கொண்ட மகாகட்பந்தன் கூட்டணி மிக மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது. பெண் வாக்காளர்கள் நிதிஷ்குமார் அரசுக்கு அமோக ஆதரவு அளித்ததால் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. பிற்படுத்தப்பட்ட மற்றும் முஸ்லிம் வாக்காளர்களின் நம்பிக்கையையும் இழந்தது ராஷ்டிரிய ஜனதாதளம். காங்கிரஸ் கூட்டணிக்கு முன் எப்போதும் இல்லாத தோல்வியை கொடுத்திருக்கிறது. பீகாரில் 32 தொகுதிகளில் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கின்றனர். அந்த தொகுதிகளில் அவர்கள்தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்றனர். வழக்கமாக இந்த தொகுதிகளில் கணிசமானதை இந்தி கூட்டணி பெற்றுவிடும். இம்முறை அந்த தொகுதிகளில் கடந்த முறையை விட அதிக சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தன. 2020 60% ஓட்டுகள் பதிவானது. இம்முறை 75% ஓட்டு பதிவானது. இது தங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் என இந்தி கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கூறினார். ஆனால் நடந்தது வேறு. முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் தொகுதிகளில் இந்தி கூட்டணி சறுக்கியுள்ளது. பெரும்பாலான தொகுதிகளில் பாஜக, ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. இது எதிர்க்கட்சி கூட்டணிக்கு பலத்த பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மதுபானி, பிஸ்பி, ஷியோஹர், ஹர்லகி, பேணிப்பட்டி, கஜௌலி, பாபுபர்ஹி, கியோட்டி, நர்பன்கஞ்ச், ஜலே, அராரியா, ஜோகிஹாட், சிட்டி, பகதூர்கஞ்ச், தாக்கூர்கஞ்ச், கிஷன்கஞ்ச், கோச்சத்தமன், ராணிகஞ்ச், போர் பஸ்கஞ்ச், கதிஹார், கட்வா, பல்ராம்பூர், பிரான்பூர், மணிஹரி, வராரி, காஸ்பா, பன் மன்கி, ருபௌலி, தம்தாஹா, புர்னியா, அமவூர், ஃபைசி ஆகிய 32 தொகுதிகள் முஸ்லிம்கள் மக்கள் அதிகம் வசிக்கும் தொகுதிகள். இந்த 32 தொகுதிகளில் 2020 தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதாதளம் 18 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தன. அசதுதீன் ஓவைசியின் AIMIM கட்சி 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இம்முறை காங்கிரஸ் 4 இடங்களிலும் ராஷ்டிரிய ஜனதாதளம் 2 இடங்களிலும் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. பாஜக 10 இடங்கள், ஐக்கிய ஜனதாதளம் 8 இடங்கள், லோக் ஜன்சக்தி 2 இடங்கள், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 1 இடம் என தேசிய ஜனநாயக கூட்டணி 21 தொகுதிகளை தட்டி தூக்கியது. அசதுதீன் கட்சி கடந்த முறை வென்ற 5 தொகுதிகளை தக்க வைத்தது. பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் இமாலய வெற்றிக்கு பின்னால் முஸ்லிம் வாக்காளர்களின் கணிசமான ஓட்டும் உள்ளது என்பது இதன் மூலம் உறுதியாகிறது.